சார் சென்னையில் இன்னைக்கோட 10வது நாட்களாக தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கேட்கறது என்ன சொல்றாங்கன்னா, பணி நிரந்தரம் கேட்குறாங்க. அவங்களோட சம்பளம் இங்கே குறையுது, சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சென்னை மாநகராட்சி தரப்பில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு பணி பாதுகாப்பு தரோம்னு சொல்லியிருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி சார் நம்ம பார்க்குறது? அவங்க தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கே சார். சார் இதுக்கு நடுவுலங்க சார், போராட்டத்தில் இருந்து கொஞ்சம் பேர் விலகி இந்த மாநகராட்சியை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சுது சார். அதோட உண்மைத்தன்மை, அரசாங்கம் போராட்டத்தை உடைக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட தானமா செய்யும். ஏற்கனவே சொன்னேன், அந்த தனியார் நிறுவனம், அந்த ராம்கி என்ற அந்த தனியார் நிறுவனத்தில் போய் வேலைக்கு சேர்பவர்களுக்கு 3000 ரூபாய் சும்மா தூக்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு தூண்டுனாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இன்னொன்று, இன்று தொடர்ந்து இந்த குப்பைகள் 2 மண்டலங்களில் குப்பைகள் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசாங்கம் போராட்டத்தை உடைப்பதற்கான எல்லா வேலைகளையும் ஈடுபடத்தானே செய்யும். இப்போது இந்த ராம்கி நிறுவனம் 3809 பேரை குப்பை வாரும் பணிக்காக நியமிக்க வேண்டும். இதுவரை ராம்கி நிறுவனம் 1770 பேரை மட்டும்தான் சேர்த்திருக்கிறது. ராம்கி நிறுவனத்தால் கூடுதலாக பணியாட்களை சேர்க்க முடியவில்லை. கூடுதல் பணியாட்களை சேர்த்தானா இந்த போராட்டம் நடத்துகிறவங்களும் கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னொன்று, இந்த மாதிரியான ஒரு யூனிக் மேன் பவர் ஷார்ட்டேஜ், இப்போ நம்ம குப்பை வர்ற வேலைக்கு போக மாட்டோம். ஸோ அந்த வேலையை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஊழியர்கள் வேண்டும். ஊழியர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள். 3800 பேர் உடனடியாக வேண்டும் என்றால், ராம்கி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடும்போதே இந்த சேகர் பாபு ஒரு மாநகராட்சி அதிகாரிகள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் இவங்களுக்கு வேலை கொடுத்தா தானே இவனுங்க தனியார் நிறுவனத்துக்கு வராமல் இருப்பாங்க, இவங்களை விரட்டி விட்டுறோம். நாங்கள் இங்கே விரட்டி விட்டால் சோத்துக்கு வழி இல்லாமல் நேரடியாக உங்களிடம்தான் வந்து சேருவார்கள். அப்போது நீங்கள் இந்த 3809 பேரை நீங்கள் நியமித்து விடலாம் என்பதுதான் ஒப்பந்தமாக இருக்கும். தொழிலாளிகள் இப்படி திடீரென்று போராட்ட காலத்தில் இறங்குவார்கள் என்பதை மாநகராட்சியும் எதிர்பார்க்கவில்லை, ராம்கி நிறுவனமும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு பகுதியை, இந்த போராட்டம் நடத்துபவர்களில் ஒரு பகுதியை கவர்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உடைச்சி அந்த ராம்கி நிறுவனத்திடம் பணிக்கு அனுப்பிவிட்டார்கள். மீதம் உள்ளவர்கள், நாங்கள் இல்லை, எங்களுக்கு இந்த சம்பளம் எங்களுக்கு கம்மியாகுது, ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் கம்மியாகுது, அந்த 10,000 ரூபாய்க்கு உறுதி செய்யுங்க நீங்கள், நாங்கள் அங்கே போகிறோம் என்று கேட்கிறார்கள். பணி பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் என்றால், தனியார் நிறுவனத்தில் பணி பாதுகாப்பை அரசு எப்படி உறுதி செய்ய முடியும்? இல்லை, இவங்களெல்லாம் நீங்கள் வேலையை விட்டு நீக்கக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டை ராம்கி நிறுவனத்திற்கு விதித்தால், ராம்கி நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து விட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அரசு தலையிட்டு இதை சரி செய்யணும். மாறாக அரசு இதை சரி செய்ய மனம் இல்லாமல் இந்த போராட்டத்தை உடைப்பதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த உங்கள் துப்புரவு தொழிலாளிகளாகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், திமுக அரசு மீது கடும் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணம் நீங்கள் அளித்த வாக்குறுதி. நீங்கள் இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் இன்னும் கூட இணையதளத்தில் இது அவைலபிளாக இருக்குது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தூய்மை பணியாளர் நலன் அப்படின்ட்டு ஒரு தனி பேஜுப்பா, அதில் ஒரு 5 வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதி என்னன்றதை நான் படிக்கிறேன். 50,000 மக்கள் தொகை கொண்ட சிறு நகரங்கள், ஏனைய நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் திறந்தவெளி சாக்கடைகளை அகற்றுவதற்காக பாதாளை சாக்கடை திட்டமும் திடக்கழிவு மேலாண்மை திட்டமும் முன்னுரிமை தரப்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும். இதன் மூலமாக தலைமுறையாக இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளருக்கு பணி விடுதலையும் மாற்று வேலைவாய்ப்பும் கிடைக்கும். இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம்லாம் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் அந்த தொழில் முனைவோர் திட்டம்ட்டு. அதை யார் வாங்கினதுன்னு பார்த்தா செல்வ பிறந்தவையோட ஆட்கள் தான் வாங்கினார்கள்னு அது இன்றைக்கி விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வாரம் ஒரு நாள் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் விடுமுறை அளிக்கப்படும். அப்படி விடுமுறை நாட்களில் பணிபுரிய நேரிட்டால் கூடுதல் ஊதியம், ஓவர் டைம் வேஜஸ் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் இதுவரைக்கும் இதை கூட செயல்படுத்தவில்லை. இவங்க அன்றைக்கி நம்ம அவங்கள போய் சந்தித்தப்போ கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், எங்களுக்கு வேலை லீவே இல்லாமல் 30 நாளும் வேலை செய்கிறோன்னு சொன்னாங்க. 30 நாள் வேலை செஞ்சால் தான் நாங்கள் இந்த 24,000 தொடுகிறோம் என்றும் சொன்னார்கள். அப்போது அந்த வாரத்தில் 7 நாள் வேலை செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஓவர் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? அதை நிறைவேற்றலை. ரைட்டா? தூய்மை பணியாளர்கள் பணியில் இருக்கும்போது உயிரிழக்க நேரிட்டால் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு கல்வித் தகுதியின் அடிப்படையில் உடனடியாக அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும். எங்கேயுமே கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டு இவங்க செய்கிறதில்ல. அது தொடர்பாக ஒரு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றாத காரணத்தால் தான் அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் நீதிமன்றத்தில் ஆஜராக நேரிட்டதில்வா? இது கருணை அடிப்படையில் பணி நியமனம் தொடர்பான ஒரு வழக்கில். தூய்மை பணியாளர் பணியில் இருக்கும்போது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் அதே துறையில் காலியாக உள்ள பதவிகளில் கல்வி தகுதிக்கேற்ற பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் குப்பை வாரிட்டு இருக்கிற 10th பாஸ் பண்ணிட்டேன்னா நீ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகிடுவன்றது தான் இதுக்கு மீனிங். ஓகேவா? குரூப் 4 எழுதுறாங்களே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு, அது ஆகிடுவன்ட்டு ஒருத்தரை கூட இவங்க ஆக்கல. அப்புறம் அவன் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகிட்டான்னா குப்பை யார் வர்றது?
ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி, ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். இப்போ இந்த சென்னை மாநகராட்சியில் போராடுற ஊழியர்களோட கோரிக்கை இதில் அடங்கிருதா? உடனடியாக நிறைவேற்றுறவங்க 4.5 வருஷமாக ஏன் நிறைவேற்றலை? அவன் என்ன சொல்கிறான், நீ என்னை பணி நிரந்தரம்லாம் பின்னாடி பண்ணு, கோர்ட்டில் மேட்ரு பெண்டிங்காக இருக்குது, இந்த தினக்கூலி வாங்கின்னு இருந்தேன் இதை தொடர்ந்து கூடியான்னு கேட்குறான். அது நான் கொடுக்க மாட்டேன், இப்போ போய் ராம்கிட்ட வாங்கிக்க, கம்மியாக வாங்கிக்கன்னு சொன்னால், இதனால்தான் அவர்கள் கடும் கோபத்தோடு போராட்டம் நடத்துகிறார்கள். இதே மாதிரி இந்த அரசு ஊழியர்கள் கிட்ட போய் கேட்டிங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரோன்ட்டு நீங்கள் தானே சொன்னீங்க, ஏன் செய்யலை? இதே போல் போக்குவரத்து தொழிலாளிகளை போய் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் அந்த ஓய்வுகால பயன்களை எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே உடனே தரோன்னு சொன்னீங்கல்ல, ஏன் செய்யலை? இப்படி கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாததோடு மட்டுமல்லாமல் 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று நீங்கள் மார்தட்டி கொண்டால் கோபம் வருமா வராதா? அப்படியே மாணவர்கள்ட்ட போய் கேட்டால் நீட் தேர்வு ரத்து பண்ணல. நீட் தேர்வு ரத்து பண்ணல. லேப்டாப்புப்பா 4.5 வருஷம் சும்மா இருந்துட்டு திடீர்னு இப்போ போய் நான் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் முதல்வர் மேடையில் பேசுகிறாரு. வெட்கமாக இல்லை? ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கொடுத்தா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகி போனவன் என்ன பண்ணுவான்? அப்போ எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றாமல் நாங்கள் 98% வாக்குறுதி நிறைவேற்றிட்டு கூசாமல் மேடையில் போய் சொல்கிறீர்களே. இதில் ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் பேசின வீடியோ சுற்றிட்டு இருக்கு சார். அதில் சொல்கிறாரு, நான் மேயராக இருந்தவன், மாசு மேயராக இருந்திருக்காரு, ஸோ இந்த துப்புரவு பணியாளர்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும், கண்டிப்பாக இங்கே திரும்ப ஆட்சிக்கு வந்தோடனையும் நாங்கள் உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி எதுவுமே செய்யாமல் இந்த ஊழியர்களை தெருவில் விட்டா அப்புறம் கோபப்படுவாங்களா மாட்டாங்களா? இதுக்கு நடுவில் தான் சேகர் பாபு அவர்கள்கிட்ட இப்படியான ஒரு கேள்வி எழுப்பும்போது வாக்குறுதி கொடுக்கல, என்ன ஆணவம்? எனக்கு இங்கே ஒரு கேள்வி சார், பத்திரிகையாளர் மட்டும்தான் கேள்வி கேட்கணுமா? பொதுமக்கள் யாருமே அமைச்சரை பார்த்து யார் கேள்வி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்கு நீங்கள் கடமைப்பட்டவர்கள். அதனால தான் உங்களை மக்கள் பிரதிநிதிகள் என்று அழைக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதிகள் என்றால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதுதான் ஜனநாயகம். இந்த சர்வாதிகார ஆட்சி நடக்கலைங்க. நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் வேலை செய்கிற மாதிரியே விடிய காத்தால 1:30 மணி வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சுன்றதை மக்களுக்கு சொல்கிறதுக்கு தானே அவன் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறான். ஊட்டியில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்டது போன்ற கேள்விகளை கேட்டால், சார் என்ன சார் 1:30 மணி வரைக்கும் தூங்காமல் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களேன்னு கேட்டால் சந்தோஷமாக இருந்திருக்குமா சேகர் பாபுவுக்கு? அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இவர்களோட அந்த ஆணவம். என்னடா கண்டவெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு வரீங்க? அந்த திமிரு. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த ஆணவத்திற்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்லுவார்கள், விரைவில் சொல்லுவார்கள். சார், பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் கிடப்பில் போடப்பட்டது, குறைஞ்சபட்சம் எலெக்ஷன் வர வரைக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கு நடுவில் சார் அந்த பரந்தூர் மக்களை இடங்களை பத்திரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு IAS ஒருவர் நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு சார். கலைச்செல்வி மோகன் IAS என்பவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து வருகிறார். அவரோட சொந்த நிலத்தை பத்திரம் பதிவு பண்ணணும்னா எப்படி பதட்டப்படுவார், அது போன்ற பதட்டத்தை அவர் இந்த கிராம மக்களிடம் காண்பித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த நில ஆர்ஜிதம் செய்வதற்கென்று ஒரு தனியாக வருவாய்த்துறை RDO தலைமையில் ஒரு அலுவலகம், RDO லேண்ட் அக்விசிஷன் ஒரு இந்த ஸ்கீமுக்காக ஒரு அலுவலகம் இருக்கிறது. எப்படி பத்திரப்பதிவு நடக்கிறது என்றால், மாவட்ட பதிவாளர் அல்லது சார் பதிவாளரை அந்த RDO அலுவலகத்துக்கு அழைத்து அங்கேயே பத்திரம் பதிவு செய்கிறார்களாம். ஒவ்வொருவராக மாவட்ட வருவாய் அதிகாரிகள் தொலைபேசியில் அழைத்து நீங்கள் உடனடியாக பத்திரப்பதிவு செய்தால் 45 லட்சம் ரூபாய் ஏக்கருக்கு. முடியாதுன்னு போனால் கவர்மெண்ட் எடுத்துக்கும், பணத்தை கோர்ட்டில் கட்டிடுவோம், உங்களுக்கு லேண்டும் கிடையாது பணமும் கிடையாது. இதை இப்படி கலைச்செல்வி ஏன் தனிப்பட்ட முறையில் இவ்வளவு அக்கறை காட்ட வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுக்கு புரியாமல் மர்மமாக இருக்கிறது. இதற்கிடையே கடந்த மே மாதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பொது அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. என்னென்ன அந்த அறிவிப்பை படிக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் வட்டம் புள்ளலூர் கிராமத்தில் DJ டெவலப்பர்ஸ் என்ற நிறுவனத்தினர் தொழில்மனைகள், கிடங்கு, வணிகம், குடியிருப்பு அமைக்க தங்களது பட்டா நிலங்களுக்கிடையே உள்ள அரசு புறம்போக்கு நிலம் சுமார் 6.74 ஏக்கர் ஆகிய அரசு நிலங்களுக்கு ஈடாக வேற ஒரு இடத்துல நிலத்தை தர்றோம். அதனால் அரசு இதை ஏற்றுக்கொண்டு, நாங்கள் கொடுக்கக்கூடிய நிலத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வேற ஒரு இடத்துல இடம் தர்றோம், ஏற்றுக்கொண்டு இங்கே நாங்கள் வாங்கியிருக்கிற இடத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த 7 ஏக்கரை எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுங்க, லேண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க, இது நார்மலாக பண்ணுவாங்க, பண்ணி கொடுங்கள் என்று சொன்ன உடனே இதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா, இந்த மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் ஒட்டிடணும் பொது அறிவிப்பு. இந்த மாதிரி இவங்க கேட்குறாங்க, நாங்கள் இதை பண்ணுறதா இருக்கிறோம், உங்களுக்கு இதில் ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிங்கள்னு கொடுத்துருவாங்க. இது என்னவென்று விசாரித்து பார்த்தால், இந்த DJ டெவலப்பர்ஸு தேசபந்து என்ற
ஒரு நபர் தான் இந்த டிஜே டெவலப்பர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்குகிறார். இந்த நிறுவனம் எப்போது நிலங்களை வாங்க தொடங்குகிறது என்றால், முதல் முறையாக செப்டம்பர் 2019 இந்த டிஜே டெவலப்பர்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் அந்த பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடிய பகுதியில் முதல் பத்திரப்பதிவை செய்கிறார்கள். அப்போது காஞ்சிபுரத்தின் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் திரு பொன்னையா ஐஏஎஸ். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஏர்போர்ட் அமைக்கலாமா அப்படின்ற அந்த கருத்துரு அவரிடம்தான் வருகிறது. வந்த உடனே அவர் கூப்பிட்டு இந்த தேசபந்து என்பவரிடம், தேசபந்து யாருன்னா சென்னை மாநகர பேருந்து கழகத்தில் ஒரு சாதாரண ஊழியராக இருந்தவர். மன்னார்குடி மாஃபியாவை சேர்ந்த திருமதி சசிகலா அவர்களின் தம்பி திரு திவாகரன் அவர்களுடைய பினாமி என்று இந்த தேசபந்து அறியப்படுகிறார். அவர் இந்த டிஜே டெவலப்பர்ஸ் என்ற நிலத்தை என்ற நிறுவனத்தின் மூலமாக செப்டம்பர் 2019 முதல் முறையாக நிலம் வாங்க தொடங்குகிறார். அப்போ ஒரு 8 ஏக்கர் 7 ஏக்கர் வாங்கியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி எத்தனை ஏக்கர் வச்சுருக்காங்க சொல்லுங்கள்? 250 ஏக்கர் இங்கே வச்சுருக்காங்க. விமான நிலையம் வந்துடுச்சுன்னா அந்த விமான நிலையத்துக்கு பக்கத்தில் 250 ஏக்கர் வச்சுருந்தா ஜஸ்ட் இமேஜின் தி ப்ராஃபிட். இப்போது இவங்க அந்த பொது அறிவிப்பு 7 ஏக்கர் அரசு நிலத்துக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு பொது அறிவிப்பு கேட்டு கொடுக்குறாங்க இல்லையா? இதோட நோக்கம் என்னென்னா, பக்கத்தில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னதான் ரியல் எஸ்டேட்டு செய்யக்கூடியவர்கள் எவ்வளவோ பேர் இருந்தாலும் கூட எந்த விதமான ஒரு முன் தகவலும் இல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்தில் போயிட்டு விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் போய் 250 ஏக்கரை எவனும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். 250 ஏக்கர் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா என்றைக்கு அது விலை ஏறுறது? நீங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் போடுறீங்கனாலும் 20% ஏறுறதுக்கே 20 வருஷம் ஆகுங்க. அப்போ இவ்வளவு தைரியமாக 2019 வாங்க தொடங்கி செப்டம்பர் 2019 முதல் பத்திரப்பதிவு நடக்கிறது என்று சொல்கிறேன்னா, 16/12/2019 அன்று முதல் முறையாக செய்தித்தாளில் இந்த ஏரியாவில் ஏர்போர்ட் வரப்போகுதுன்ற அறிவிப்பு டிசம்பர் மாதம் வருகிறது. செப்டம்பரில் தான் முதல் லேண்டு போடுறேன். ஸோ பொன்னையா ஐஏஎஸ் தான் இந்த தேசபந்துவிடம் சொல்லி இந்த லேண்டை வாங்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்தார் என்று தகவல் வருகிறது. இந்த பொன்னையா மூலமாக ஏராளமான ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்கள் பணத்தை இந்த டிஜே டெவலப்பர்ஸில் முதலீடு செய்துள்ளார்கள் என்பது தகவல். இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகளோட நலன் இவ்வளவு, அதுவும் குறிப்பாக ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ இருக்குன்னா அரசு இயந்திரமே வேகமாக இந்த திட்டத்தை கொண்டு வருமா வராதா? இப்போது அரசு கிட்டத்தட்ட வந்து கையை தூக்கிட்டாங்க. எப்போ உடுப்பா, எலெக்ஷன் டயத்தில் போனோன்னா அவங்க ரோட்டில் வந்து உட்காந்தாங்கன்னா தலைவலி விட்டு தொலைப்பான்றாங்க. ஆனால் கலைச்செல்வி மோகன் என்ன சொல்கிறாங்க பாரு, குட்டனா 45 லட்சம் பேங்க்கில் கொடுக்கலன்னா நாங்கள் எடுத்துகிட்டு கோர்ட்டில் கட்டுவோம், அவ்வளோதான். உனக்கு காசும் வராது, லேண்டும் உனக்கு இருக்காது. டெய்லி ஒருத்தட்ட இந்த அவனுக்கு ஃபோனை போடு, இவனுக்கு ஃபோனை போடுன்னு தாசில்தார் தாலுகா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துக்கினே இருக்குது. வரலன்னா அவள் தான் லென்த் எடுத்துப்போம், ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். இப்படி ஏன் கலைச்செல்வி மிரட்ட வேண்டும்? அப்போது பல ஐஏஎஸ் அதிகாரிகளோட நலன் இதில் அடங்கி இருக்கிறது என்பது தெரிகிறதா உங்களுக்கு? நீங்கள் இந்த ஸ்கீமு கொண்டு வரதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வழக்கத்துக்கு மாறாக இந்த சேலம் 8 வழி சாலை கூட கொண்டு வரணும்னு திரு பழனிசாமி அவர்கள் விரும்பினார். பார்த்தோம், ஊரே போய் போராட்டம் பண்ணிச்சு. நான் அந்த கிராமத்தில் பாதிக்கப்படக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் நானும் நேரில் சென்று வந்தேன். அன்னைக்கு யாருமே அந்த ஏரியா பக்கத்தே போகக்கூடாதுன்ற தடையெல்லாம் யாரும் செய்யவில்லை. ஆனால் பரந்தூரை பொறுத்தவரை 2 வருடங்களுக்கு அந்த மாவட்டத்தின் எஸ்பியாக இருந்த டாக்டர் சுதாகர் அவர்கள் 4 எல்லைகளிலும் காவல்துறையை போட்டு அந்த ஊருக்குள்ளே கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு போயிட்டு வர மாதிரி அதை செய்து வைத்திருந்தார். இப்படி ஏன் ஒரு அரசு ஒரு திட்டத்துக்கு இப்படி பண்ணணும்? அது ஆதார் கார்டை காட்டணும். ஆமாம், இங்கே காட்டி இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் அங்கே ஒரு வண்டி வருது, இந்த வண்டி அலோவ் பண்ணுங்க, இந்த வண்டியை, அப்போ தான் உள்ளே போக முடியும். இப்படி ஏன் அவர்கள் செய்ய வேண்டும்? அப்போ அரசு இயந்திரம் வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்க பணத்தை முதலீடு பண்ணி நம்ம இன்றைக்கி 1 ஏக்கரு 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அந்த 1 ஏக்கர் 10 கோடியாக மாறுமா மாறாதா? யோசிச்சு பாருங்க. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் 250 கோடி எப்படி பாருங்க? அடுத்த 7 தலைமுறைக்கு லைஃபே செட்டில் ஆகிடும். 7 தலைமுறைக்கு விவசாயம் அழிந்து போகும், சென்னை நகரம் அழிந்து போகும் என்ற அக்கறை இந்த பேராசைக்காரர்களுக்கு இல்லை. இப்போ இந்த பொது அறிவிப்பு வந்து அங்கே அதில் என்ன பொது அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது சொன்னேன்ல. டிஜே டெவலப்பர்ஸ் என்ற நிறுவனத்தினர் தொழில் மனைகள், கிடங்கு, வணிகம் மற்றும் குடியிருப்பு, மாலு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? டெல்லியில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஏரோ சிட்டின்னு ஒன்று இருக்குது. வேர்ல்டோட அவ்வளவு ஹோட்டல்களோட கிளைகளும் அங்கே இருக்குது. டைமண்டு கடையோட கிளைகள் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸோட கிளைகள் இருக்குது. அதாவது உலகத்தில் இருக்க பிரபலமான நிறுவனங்கள் அத்தனையோட கிளைகளும் அங்கே இருக்கும்ப்பா. தட் இஸ் கால்ட் ஏரோ சிட்டி. அது ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. ரோடு இப்படி இருக்கும், ரோடுக்கு மேலே இருக்கும், இந்த பக்கம் ஒரு மாலு, இந்த பக்கம் ஒரு மாலு. நீங்கள் அந்த ரோடுக்கு கீழேயே இந்த 2 மாலுக்கும் போகிறதுக்கு பார்த்து ரொம்ப நீளமாக இருக்கும். நீங்கள் இப்படி இந்த பக்கம் ஏறி இங்கே இறங்கி இப்படி போகலாம், ரோடு மேலே நடந்துக்கலாம். வரிசையாக 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ். அது போல் இந்த 250 ஏக்கரில் டெவலப் பண்ணலாமா?
இப்போ இவர்களுடைய நோக்கம் இவர்களது வளர்ச்சியா, நாட்டின் பொருளாதார வளர்ச்சியா? அதான் நேத்தே நீதிபதி சொன்னாங்க, தனி அரசாங்கமே நடத்திக்கிட்டாங்க. தெரியுதாப்பா? இதுவும் அதுக்கு ஒரு சான்று. ஸோ இப்போது வந்து இந்த கிராம மக்களிடம் கேட்டபோது, சார் இந்த கலெக்டருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரில சார், ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க சார் ஏழை ஜனங்களை. கொடுக்கலன்னா அவ்வளோதான், 20 லட்சம் கூட வராது, கோர்ட்டில் கட்டிடும், லேண்டு போச்சு, தெருவில் நிற்ப, மரியாதையே பேர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அத்தனை எளிதில் நடக்காது. விவசாயிகள் சொல்லிட்டாங்க, சரி நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, சரி உயிர் போனால் கூட விடமாட்டோம் சார் நிலத்தை, இந்த அம்மா எதுக்கு இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரில என்று சொன்னார்கள். நடக்கிறத பார்க்கலாம்.